வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு SQL மாஸ்டர் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ SQL பார்த்தீங்கன்னா ஒரு காமன் அண்ட் ஒரு பேஸ் ஃபார் ஆல் த ப்ரொஃபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா அனலிஸ்ட், ஒரு டேட்டா என்ஜினியர், ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர், டேட்டாபேஸ் அட்மின், ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காமனாக இருக்கும் இந்த SQL. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, SQL ஃபண்டமெண்டல்ஸ், SQL ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங். ஃபைனலாக நம்ம ஒரு ப்ராக்டிஸ் செஷனோட இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட கோர்ஸ் அவுட்லைன். ஸோ நம்ம பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஒரு டேட்டாபேஸ்னால் என்ன, SQLலாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிலையுமே அது ஒரு மேண்டட்ரியான ஒரு டூலாக இருக்கும். ஏன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டேட்டாபேஸ் அண்ட் SQL சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஸோ டேட்டாபேஸ்னால் இட்ஸ் a simple collection of data and that data will be stored in the some storage. டேட்டாபேஸோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபோன் டைரக்டரி, வெப்சைட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்லேயும் ஒரு பேக்எண்டாக டேட்டாபேஸில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. SQL என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஸோ நம்மளோட டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் SQL. அண்ட் ஆல்சோ ஆப்டிமைசிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ். இந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க போகிறது ரிலேஷனல் டேட்டாபேஸ் பற்றி தான். அதுவும் எஸ்பெஷலி நம்ம PostgreSQL தான் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதனோட எல்லா கான்செப்ட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ டேட்டாபேஸ் அண்ட் SQL பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது மூலமாக அவங்களோட கம்பெனி டேட்டாவை எல்லாமே ஸ்டோர் பண்ணி அவங்களோட அனாலிசிஸ், ஃபோர்காஸ்டிங் எல்லாமே இந்த டேபிள் டேட்டா ஆர் டேட்டாபேஸோட டேட்டாலேருந்து எடுத்து அவங்க புல் பண்ணி சம் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க, சம் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேயில் இந்த டேட்டாபேஸ் அண்ட் SQL ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபேக்ட் பிக் டேட்டா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த SQL ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் வியூ, ஒரு டேட்டாபேஸ்னால் எப்படி இருக்கும், ஒரு SQL கோரிலாம் எப்படி நம்ம டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதுதான் SQL கோரி. ஸோ select star from the table name. ஸோ அந்த பர்டிகுலர் டேபிள் இருக்கிற டேட்டாவை எல்லாமே நம்ம வியூ பண்ணுறோம். ஸோ இந்த பர்பஸ்க்கு நம்ம நிறைய ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் PL/SQL நேவிகேட்டர், அந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இருக்குது. ஒன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் SQL based. So it will be ACID compliance, ideal for consistent system and better support option. So நம்ம டே டு டேயில் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டேட்டாபேஸ் எல்லாமே SQL based. இட்ஸ் a small amount of டேட்டாக்கு இது யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா MySQL, Oracle, MS SQL, Sybase, PostgreSQL. இந்த வீடியோவில் நம்ம PostgreSQL பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரிலேஷனல், இது பார்த்தீங்கன்னா NoSQL based. ஸோ லார்ஜ் அமௌண்ட் டேட்டா இருக்கிற பிக் டேட்டா அனலிட்டிக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு டேட்டாபேஸ் தான் NoSQL டேட்டாபேஸ். நோ லிமிட்ஸ் ஆன் டைப் ஆஃப் த டேட்டா கேன் ஸ்டோர். ஸோ இதில் நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா பிக் டேட்டா பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட். தென் ஈஸியர் டு ஸ்கேல். நோ டேட்டா ப்ரிப்பரேஷன் ரெக்வயர்டு. இதுக்கு நம்ம டேட்டாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. ரியல் டைம் அண்ட் பேட்ச் ப்ராசஸிங் டேட்டாவிலேருந்து நம்ம டேட்டாவை கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா MongoDB, Couchbase, Redis, Cassandra, HBase. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே NoSQL டேட்டாபேஸ். இன்ஃபேக்ட் கரண்ட் டேஸில் மோஸ்ட் ஆஃப் த பிக் டேட்டா கம்பெனிஸ் எல்லாமே NoSQL டேட்டாபேஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்ளீட்டாக PostgreSQLோட இது தான் பார்க்க போகிறோம். PostgreSQLனால் என்ன? PostgreSQLனா வேர்ல்ட்ஸ் அட்வான்ஸ்டு ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ்.
ஸோ இதில் எஸ்கியூஎல்லும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஸ்டார்டட் இன் 1986 அட் பெர்க்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டு டூல் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ PostgreSQL. இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் அண்ட் பவர்ஃபுல். ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் நம்மளுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஆப்ஷன்லேயே நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இட் சப்போர்ட்ஸ் SQL அண்ட் JSON. ஸோ SQLனா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், JSON என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஒரு மொபைல் அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு ப்ரைமரியாக இந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஜென்ரல் பர்பஸ் அண்ட் ஜியோஸ்பேஷியல் டேட்டாபேஸ். ஜியோஸ்பேஷியல்னால் என்னென்னா நம்ம ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டீட்டெயில் எடுக்கிற டேட்டாபேஸ். ஸோ இந்த PostgreSQL சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான் எட்ஸெட்ரா. ஸோ PostgreSQL எந்தெந்த கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் கம்பெனிஸ் ஆப்பிள், சிஸ்கோ, ஜூனிப்பர் நெட்வொர்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிடுச்சு டேட்டாபேஸ்னால் என்ன, எஸ்கியூஎல்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம PostgreSQLல நம்ம விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இட் வில் பி அவைலபிள் இன் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் அது இருக்குது. macOS, லினக்ஸ் அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். பட் நான் இங்கே என்ன காமிக்க போகிறேன்னா விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் விண்டோஸ் 10 மெஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ். ஸோ நம்ம போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், லேட்டஸ்ட் வெர்ஷனே அவைலபிள் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற போகிற டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ ஜஸ்ட் கூகுளில் PostgreSQL டைப் பண்ணுங்கள், இந்த லிங்க் வரும். ஸோ இதுதான் ஹோம் பேஜ் ஆஃப் postgresql.org. ஸோ டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ், macOS, லினக்ஸ் அந்த மாதிரி. இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸில் பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் த இன்ஸ்டாலர் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் டிபின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட்க்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களோட விண்டோஸ் வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் 10ஓடது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் கம்ஸ் அரௌண்ட் 200 MB. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆன பிறகு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கிளிக் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இங்கே டைரக்டரி செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த டைரக்டரியில் இன்ஸ்டால் பண்ணணுன்னு. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக இது எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நான் இது டேட்டா டைரக்டரின்றதுனால அதுக்கு நான் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறேன், என்னோடய லோக்கல் ஃபோல்டர். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ மேக் ஷூர் இந்த பாஸ்வேர்டை ஞாபகமாக வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் எவ்ரி டைம் ஆக்சஸ் பண்ணும்போது கேட்கும். டிஃபால்ட் போர்ட் இது 45432, இதுவும் டிஃபால்ட்டு தான். நெக்ஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆன பிறகு நம்மளோட பிசியில் பிஜி அட்மின் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் யூஆர்எல்லோட ஃபஸ்ட் டைம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ் ஆஃப் PostgreSQL admin. ஸோ எவ்ரி டைம் பாஸ்வேர்ட் கேட்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த தான் நம்ம PostgreSQL நம்ம இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் வர வீடியோவில் நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம்.